இறையருளால் இந்த இரண்டாம் அமர்வு இதோ துவங்குகிறது. துவக்கமாக இந்நிகழ்வின் தலைவர் அவர்கள் தலைமையுரை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال النبي صلى الله عليه وسلم: من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة، أو كما قال الرسول صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. காயல்மா நகர ஜமாத்துல் உலமாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக வருகின்றிருக்கும் கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, உள்ளூர் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, அன்பு மாணவ கண்மணிகளே, இந்த சிறப்பான நிகழ்வு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் பெருவிழாவாகவும் கௌதுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் நினைவு தின விழாவாகவும் இளைஞர்களின் இதயத்தில் ஈமானை பாதுகாத்திடும் விழிப்புணர்வு எழுச்சி விழா என்ற 3 தலைப்பில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த கால சூழலில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள். அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பிழைகளை பொறுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிடுகிறான். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்மறை குர்ஆன் ஷரீஃபிலே தந்துவிட்டான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய படிப்பினைகள் இருக்கின்றன, வழிகாட்டுதல் இருக்கின்றன என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அவருடைய நபித்துவத்திற்கு பின்னால் என்பதை விட்டுவிட்டு அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் பார்ப்போமையானால் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குரிய நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. எந்த துறையை எடுத்தாலும் அத்தனையிலையும் முத்திரை படித்தவர்களாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய எத்தனையோ சான்றுகள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை இங்கே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் அந்த அரேபிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அது நீண்ட செய்தி, நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஹஜருல் அஸ்வத் கல்லை யார் வைப்பது என்ற ஒரு கருத்து வேறுபாடு ஏறுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தார்களும் இதை நாங்கள் தான் வைப்போம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். எந்த தீர்வையும் காண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த வாசலில் இருந்து யார் வருகிறார்களோ அவர்களிடத்திலே அந்த பிரச்சனையை விட்டு விடுவோம், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாம் நடப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். எடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அத்தனை முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கும் முன்னால். அந்த வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். உடனே அத்தனை பேரும் இதோ சாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் வருகிறார், அவரிடத்தில் இந்த வழியை விட்டு விடுவோம் என்று சொன்ன பொழுது ஒரு அழகைய தீர்வை அங்கே கொடுத்த அந்த பிரச்சனைக்கு முடிவை ஏற்படுத்தினார்கள். இது அவருடைய நபித்துவத்திற்கு முன்பு. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக வஹி இறங்கிய நேரத்தில் ஒரு புதிய அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு சூழலிலே அவர்கள் வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் அவருடைய நிலையை பார்த்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை அமைதிப்படுத்தி அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னால், லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. நபியே, அந்த நேரத்தில் அவர்கள் நபி என்பது அவர்களுக்கு தெரியாது. இருந்தும் சொல்கிறார்கள், எனது அன்பு கணவர் அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை எந்த சூழலிலும் இழிவுபடுத்த மாட்டான். நடப்பது நல்லதுவையாக இருக்கும் என்று சொல்வதோடு மட்டும் விட்டுவிடாமல் நீங்கள் சொந்தம் பந்தங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், தேவையானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாகவே அவர்களை பற்றிய செய்தியை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் அவருடைய இளமை வாழ்வு எப்படி இருந்தது என்பதற்கு நமக்கு ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய பங்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், பெருமானாரிடத்திலே நற்பண்புகளும் நம்பிக்கையும் நாணயம் நிறைந்திருந்ததின் காரணத்தினால் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பின்பு அவர்கள் இருந்த நிலை என்பதை எடுத்து காட்டுவதற்கு முன்பாக, அவருடைய நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் அவர்கள் இளைஞராக சிறுவராக இருந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த காலத்தினுடைய இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் நிழலே இல்லாமல் மக்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அந்த நாளையில் நிழலே இல்லாமல் மக்கள் எல்லாம் வெயிலிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரசினுடைய கீழே நிழலை கொடுத்து அவர்களை தங்கச் செய்வான் என்று சொன்ன 7 கூட்டத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வழிபாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட வாலிபர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வயோதிகர்களை சொல்லவில்லை, பெரியவர்களை சொல்லவில்லை, இளைஞர்களை பற்றித்தான், வாலிபர்களை பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த வாலிப வயது என்பது ஒரு முக்கியமான வயதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாலிபர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கண்ணீர் வடிப்பது என்பல்ல, இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம்,
நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களை பின்பற்றாமல் கூத்தாடிகளையும் அரசியல்வாதிகளையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆடை அணிவதை போன்று அணிவது, அவர்கள் தலையிலே முடிய வைப்பதை போன்று வைப்பது, இப்படி அவர்களுடைய வழிகாட்டிகளாக வழிகட்ட மக்களை ஏற்படுத்தி கொண்டதின் விளைவின் காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. மறுமை நாளையில் அந்த நேரத்தில் அவன் கை செய்தப்படுவானாம், நான் இவனை என்னுடைய நண்பனாக நான் ஆக்கியிருக்கக்கூடாது, தெரியாமல் அவனை என்னுடைய நண்பனாக ஆக்கிவிட்டேனே என்று எப்பொழுது கவலைப்படுவான் என்று சொன்னால், அவன் கவலைப்படக்கூடியது பிரயோஜனம் அளிக்காத ஒரு நேரத்திலே, உலகத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் விழிக்க வேண்டிய மனிதன் மரணித்த பிறகு விழிக்கிறான். நாம் நினைப்போம் இப்பொழுது நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய கண் விழித்திருக்கிறது என்று. ஆனால் யதார்த்தத்தில் என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதன் மரணித்து கண்ணை மூடுகிறானோ அப்பொழுதுதான் அவன் விழிக்கிறான். இப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை, கண் இருட்டாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது, இவனை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சீரழிந்து விடுமே என்ற குருட்டுத்தனமான ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறான். இவனை நான் பின்பற்றினால் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுமே என்ற அச்ச உணர்வு இல்லாமல் குருடனாக அவனுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறான். அந்த கண் பார்வை என்பது இந்த உலகத்திலே வெளிப்பார்வை இருந்தாலும் கூட அகப்பாவி அவனுக்கு கண் குருடாக இருக்கிறது. அவன் மரணித்த பிறகு, ஒபாத்தான பிறகு அப்பொழுது நினைத்து பார்க்கிறான், நான் உலகத்தில் இருந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை என்னுடைய வாழ்க்கையாக நான் எடுத்திருந்தால் நான் ஜெயம் பெற்றிருப்பேனே என்று அப்பொழுது கவலைப்படுகிறான். எந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே கவலைப்படாமல், கவலை பிரயோஜனம் அளிக்காத ஒரு நேரத்தில் கவலைப்பட்டான் என்று சொன்னால், சொல்வார்களே போன பஸ்ஸுக்கு கையை காட்டுவது என்பது. பஸ்ஸு போய்விட்டது, அங்கே நிறுத்திட்டு கையை காட்டினால் அங்கே நிற்காது, பஸ்ஸு போய்விடும். அதே போன்றுதான் நாம் நம்முடைய கவலை, நம்முடைய வருத்தம், நம்முடைய சங்கடம் பிரயோஜனம் அளிக்காத நேரத்தில் நாம் கவலைப்படுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, அப்படி நேரத்தை கொடுத்தால் நான் நல்ல அமல்கள் செய்வேன், தர்மம் செய்வேன் என்று மனிதன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்படாது என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் அன்புக்குரிய இளைஞர்களே, உங்களை பார்த்து தான் இப்பொழுது சமுதாயம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. நாளை நீங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கை சீராக சரியான முறையில் அமைந்தது என்று சொன்னால், வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக, நல்ல வழிகாட்டிகளாக நீங்கள் ஆகியிருக்க முடியும். எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே, வாலிபர்களே, அருமை மாணவ கண்மணிகளே, இந்த காலத்தை பொறுத்தவரை படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற நிலை இல்லாமல், படித்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களும் ஓதக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட சில விஷயங்களிலே அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது சம்பந்தமான தலைப்பிலே பேசுவதற்கு ஆலிமர்கள் வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பான உரை உங்களுக்கு தருவார்கள். இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் அந்த வழியில் நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில், இளைஞர்களாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா என்று, அந்த வழியிலே நடந்து நீங்கள் நல்ல வாலிபர்களாக, நல்ல இளைஞர்களாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்து கொண்டு வருகாலத்தில் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டிகளாக நீங்கள் ஆக வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவான உங்களுக்கு தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் இரு கரம் ஏந்தி துஆ செய்தவனாக என் உரையை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.